ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது செம்பருத்தி பால் காய்ச்ச போகிறேன். அதை பால் ஒரு கிளாஸ் போட்டேன். இந்த செம்பருத்தி பூவை கட் பண்ணி வச்சுட்டேன். அதை போடுறேன் பாருங்கள். இதை போட்டு நல்லா காய்ச்சணும். சுண்டை காய்ச்சிடுவேன். நாட்டு சர்க்கரையை போட்டு குடிப்பேன். ஹெல்த்தியான பால் இது. பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். அது பாருங்கள், பொங்குவார். இவர் கூட பொங்கிடுவார். ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். இதில் கொதிக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூ தான் இது. இந்த கரடியால் களையிடும். ஸ்பூன் கழுவில் பாருங்க எப்படி வருதுன்ட்டு. மேலே வந்துடுவார். ஸ்டாப். ஒரு 5 பூ போட்டுக்கிட்டேன். 10 சாவிக்கு ஒரு 5 பூ வச்சிட்டேன். 5 படத்துக்கு. இது நல்லதாச்சு உடம்புக்கு. இந்த பாருங்க எப்படி வருது பார்த்தியா பால். அந்த காலத்தில் எங்கள் அவ்வா சொல்லி தருவாங்க எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி தருவாங்க. என் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பாப்பாவை அதுமாரி செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பாப்புல. இப்போ இதையும் பாப்பாவுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சு விடுவேன். அங்கே பகல் தானே அவங்களுக்கு. இதை பாருங்கள், வீட்டு பால் தான். வீட்டுக்குள்ளே எடுத்து தருவார். வீட்டில் கறந்த மாட்டு பால் இது. பாக்கெட் பால் வாங்கிறதில்ல. அதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது நமக்கு. தெரியுதுங்களா? கொதிக்குதா? ஒரு கிளாஸ் தான் போட்டேன். பொங்கட்ட பாருங்கள். வருது பாரு மேலே. ஆஹா, ஹாய். அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள் பால். சர்க்கரையை போடலாம். நாட்டு சர்க்கரை போடலாம். பாருங்கள், பார்த்தீங்களா கலர் எப்படி ஆகுது, சேஞ்ச் ஆகுது. தெரியுதா? தெரியுதா? கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான். நாட்டு சர்க்கரை. அந்த பூவை சாப்பிட்ருவோம் அப்படியே. ஓகேவா? செம்பருத்தி பால் ரெடி. கிளாஸ் எங்கே போச்சு? ஏதோ இருக்கா, அந்த கிளாஸில் ஊற்றிடலாம். பொங்கு. ஊற்றலாமா? பொங்கிடுச்சா? ஆயிடுச்சு. இந்த கிளாஸில் ஊற்றுறேன் பாருங்கள்.
ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்து குடிக்க போகிறேன். சூடு தாங்கலை. பால் ரெடி ஆயிடுச்சா? இப்போ உக்காந்து போய் குடிக்க போகிறேன். சூடாக இருக்கும் இப்போ. இது வந்து மாங்கொட்டை, குழம்புல போட்ட மாங்கொட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து என்ன பண்ணுவேன், உடச்சி அந்த பருப்பு சாப்பிட்ருவேன் நாளைக்கு. இந்த பாருங்கள் மாங்கொட்டை, குழம்புல போட்ட மாங்கொட்டை. இது இதில் வச்சுருக்கேன். மத்தியானமே எடுத்து வச்சிட்டேன். இது உடைக்கணும், உடச்சி நாளைக்கு சாப்பிடுவேன். இது உடம்புக்கு நல்லது, வயிற்று வலிக்கெல்லாம் நல்லது இந்த மாங்கொட்டை. அந்த காலத்துலேருந்து இது எல்லோரும் சாப்பிட்டு வருவோம் நாங்கள், எங்கள் அம்மா சொல்லி. நீங்களும் அதுமாரி சாப்பிடுங்க. இந்த மாங்கொட்டை எங்கள் குழம்புல போட்ட மாங்கொட்டையை எடுத்து கழுவி அதை உடச்சி அது உள்ள பருப்பு இருக்கும், அந்த பருப்பை சாப்பிட்றக்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது, வயிற்று வலியெல்லாம் வராது. இது நாளைக்கு ஃபுட்டு எனக்கு. இது இதை மூடி வச்சுடுவேன் அப்படி. அவ்வளோதான். இது செம்பருத்தி மொக்கு, அது பறிச்சு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகேவா? பாய்.